இப்போ வந்து பௌர்ணமி ஒரு நாள் வைக்கிறோம். இந்த ஒரு நாள் காரணம் என்னன்னா, இன்றைக்கி இந்த பில்டிங் கட்டி இவ்வளோ விஸ்தாரமாகுது, எவ்வளோ ஜனம் வந்தாலும் உட்காரலாம், மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் கஷ்டம் இல்லை. ஆனால் இந்த பில்டிங் கட்டுறதுக்காக வெளிநாட்டில் இருக்கிற சீடர்களும் பக்தர்களும் இங்கே உள்ளே இருக்கிற சீடர்களும் பக்தர்களும் பல உதவிகளை செய்து இதுக்கு ஆதாரமாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பில் என்னுடைய சார்பில் எல்லாருக்கும் நன்றின்னு தெரிவிச்சுக்கிறேன். பல முறை நான் பல சீடர்கள் பல பக்தர்கள் எனக்கு நிறைய இந்த ரொம்ப இக்கட்டான நிலையில் வேலை நிற்கிற நிலையில் கூட உதவிகள் செய்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் மனமாற என்னுடைய வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேன். அதே நேரத்தில் உதவி செய்த அவங்களும் இருக்க மாட்டாங்க, இந்த உதவியை வாங்கின நானும் இருக்க மாட்டேன். ஆனால் உதவி செய்த அவங்களுடைய உதவியும் இருக்கும், இந்த செயல் செய்த என்னுடைய செயலும் இந்த உலகத்தில் இருக்கும். பல லட்சம் பேருக்கு இது பயன் தரும். அதுக்காக அவங்களுக்கு எல்லாருக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலும் என்னுடைய சார்பிலும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பௌர்ணமி ஒரு நாள் தான், அதில் ஒரு நாள் காலையில் வந்துடுங்க, சாயந்தரம் 4 மணி கிளம்பிடலாம். தூரம் போகிறவங்க கிட்ட போகிறவங்க எப்படி இருந்தாலும் வசதியோடு போயிட்டு வரலாம். நன்றி, வணக்கம். பூ, பழம், வெத்தலை, பாக்கு, கற்பூரம் இதுக்கு விவரம் சொன்னீங்க. அதை நான் கேட்டேன், 2020 கேட்டேன். கேட்டவின்னா ஐயா சொல்கிறாரு கரெக்டாக இருக்குது, நீங்கள் சாமியை கும்பிடல 5 பஞ்சபூதத்தை தான் கும்பிடுறீங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்னேன்னா உங்கள் வீடியோ எல்லா வீடியோ நான் பார்த்தேன். பார்த்துட்டு ஐயா சொல்கிறது கரெக்டான வழி, நம்ம அந்த வழியில் போகணும் அப்படின்னு சொல்லி வந்தேன் ஐயா. 4 உபதேசம் வாங்கியிருக்கேன். மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் பாடம் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தெம்பு கிடைக்கிது ஐயா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது நீங்கள் சொன்னதுனால தான் இப்போது எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கிடைச்சிருக்கு ஐயா. அது உங்களால் தான் ஐயா. உங்களோட பேச்சு தான் எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மனுஷனுடைய நிலை எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு சந்தோஷம் வருதுன்னா அவன் மனசு தன்னறியாமையே ஒரு உணர்ச்சியில் வசப்பட்டு, அதே நேரத்தில் ஒரு துக்கம் வருதுன்னு சொன்னால் அவன் தன்னறியாமையே விழுந்துடும். ஆனால் இந்த பாடத்தினுடைய வலிமை என்ன, அந்த எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் பார்த்துக்கலாம் போட கடவுளுங்கிறன்ற ஒரு நம்பிக்கையை உண்டாக்கிடும், மனோதிடத்தை உண்டாக்கும், எதையும் சந்திக்க முடியும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் வரும். அதுதான் இந்த பாடத்தினுடைய சிறப்பு. இதே இன்றைக்கி ஜனவரி 1ஆம் தேதி மலேசியாவில் தியான மண்டபம் ஓப்பன் பண்ணாங்க. எனக்கு கோவில் கட்டி 2வது வருஷம். இந்த 2வது வருஷத்து அன்றைக்கி எல்லாரும் அங்கே பேசியிருக்கிறாங்க. இது வரைக்கும் மலேசியாவில் எந்த சாமியாருக்கும் இல்லாத அளவு அவ்வளோ கூட்டம், அவ்வளோ சிறப்பு, அவ்வளோ ரொம்ப அருமையாக செய்கிறாங்க. என்னை கூப்பிட்டுக்கினேங்கிறாங்க, நம்ம உடம்பு ஒத்துழைக்கல, நான் போகிற மாதிரி இல்லை. ஆனால் இருந்தாலும் அந்த மக்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இங்கே தடுக்கி விழுந்தால் மாந்திரிகத்துக்கு தான் போயிடுவோம். இங்கே மாந்திரிகம் தான் மலேசியாவில் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஐயா போன பிறகு ஐயாவனுடைய பேச்சை கேட்டு ஐயாவனுடைய உபதேசம் கேட்டு இன்றைக்கி மாந்திரிகம்ன்றது மலேசியாவில் அடிபட்டு போச்சு. இன்றைக்கி நாங்கள் தைரியமாக வாழறோம் அப்படின்றாங்க. காரணம் என்னென்னா, இங்கே நான் ஒன்றும் பண்ணுறதில்லை. ஆனால் இந்த பாடம் அவங்களுடைய மனநிலையை மாற்றிட உறுதி பண்ணிடும். அந்த உறுதியோட மனுஷன் வாழும்போது ஒவ்வொரு செயலையும் சீரான முறையில் செய்வான். ஆனால் மனம் தள்ளாட்டம் வரும்போது அவன் செய்கிறது அவனுக்கே நம்பிக்கை இல்லாத, இது செய்கிறோம் சரியா வருமா சரியா வராதா இல்லை என்ன மாட்டிக்குமா அப்படின்ற எண்ணம் வரும். இந்த பாடம் பண்ணுறவனுக்கு அது வராது, செய்கிற வந்தவற்றை வர பண்ண போட்டோம் அப்படின்ற தைரியம் வரும். அதுக்காக தான் இந்த பாடத்தை பண்ணுங்கன்னு பேசிக்கிறாங்க. உனக்கு அது மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டது ரொம்ப சந்தோஷம். நல்லா ஆத்மா ஆத்மா. ஐயா, இது ஒரு வாரத்தின் தமிழில் ஞாயிறு திங்கள் சொல்கிறோம் ஐயா. தெலுங்கில் ஆதி சோம மங்கள புத குரு சுக்கிர சனி. இந்த வாரங்களையே நாம் அறிஞர்கள் ஞானிகள் அறிவுபூர்வமாக வைத்ததுங்களா ஐயா இந்த வாரத்துங்கள? இந்த வாரம் திங்கள் செவ்வாய் புதன் வேழன் வெள்ளி சனி ஞாயிறு, இந்த 7 கிரகங்கள் பூமியில் இருக்குது. 9 கிரகங்கள் இருக்குது.
இந்த 9 கிரகங்களையும் இன்னைக்கு விஞ்ஞானம் பல நாடுகள் பல கோடிகள் போட்டு ஒரு 2-3 கிரகத்தை தான் ஆராய்ஞ்சாங்க. அதுக்கு மேலே ஆராய முடியல. இப்போ செவ்வாய் கிரகம், செவ்வாய்னா அந்த கிரகம் வந்து அதனுடைய தரை அதனுடைய இதெல்லாம் சகப்பாக இருக்கும் அப்படின்னு அப்போவே எழுதிட்டான். இப்போ கிட்டத்தட்ட 20,000 வருஷத்துக்கு முன்னே மகான்கள் அதை போய் பார்த்து எந்தெந்த கிரகத்தினுடைய செயல் மனிதனுக்கு என்ன செய்யுது, அதான் கிரக சாஸ்திரம்னு எழுதணும். அப்போ அந்த வானத்துக்குள்ளே இருந்து இந்த மனுஷ உலக உயிரினங்கள் வாழறதுக்கு என்ன செய்யுது, அது வான சாஸ்திரம்னு எழுதணும். அப்போ கிரக சாஸ்திரம் வான சாஸ்திரம் ஆதியிலேயே எழுதிட்டான். இப்போ எந்தெந்த கோள்களினுடைய செயல் என்ன பண்ணுது, அதனுடைய நன்மை தீமைகள் என்ன மனுஷனுக்குன்றது தான் இந்த 7 நாள்களை வகுத்து நமக்கு கொடுத்தான். ஆனால் இன்றைக்கி விஞ்ஞானம் கூட இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியல, போக முடியல. காரணம் என்னன்னா, இவ நல்லா ஒரு ராக்கெட் எடுத்துக்கின்னு நிறைய பணம் சொல்ல பண்ணி 10 நாள் ஒரு 6 மாதத்துக்கு சாப்பிடாத மாத்திரைங்கள்லாம் போட்டுக்கின்னு போய் சாப்பிட்டு பார்த்துக்கின்னு இருக்கிறான். ஆனால் ஆதியில் இருந்த மகான்கள் என்ன பண்ணான்னா, உடலை இங்கே போட்டால் ஆன்மா போச்சு, அங்கே எது என்னென்ன பண்ணுது, என்ன நிறத்தில் இருக்குது, என்னுடைய செயல்பாடுகள்னால் எல்லாத்தையும் குறிப்பெடுத்துக்கின்னு வந்து இந்த உடலுக்குள்ளே பூந்த பிறகு வான சாஸ்திரம் கிரக சாஸ்திரம் அப்படின்னு எழுதணும். இதெல்லாம் சொன்னான். கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னு. நீ பார்க்குற இடத்துல பேச முடியாது, சொல்ல முடியாது, எழுத முடியாதுடா. ஆனால் சொல்கிற இடத்துலேருந்து, பேசுகிற இடத்துலேருந்து, இப்போ எழுதுகிற இடத்துலேருந்து அதை பார்க்க முடியாதுடான்னு. இவன் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னு கடவுளை பார்த்து பேச மாட்டான், பேசுகிறவன் கடவுளை பார்க்கலன்னு சொல்லிவிட்டான். ஏன்னா நம்ம ஆளுக்கு எவ்வளோ அவ்வளோ தான் எனக்கு தெரியும், பொருள் புரியாமல் பேசுகிற விஷயங்கள் இது. அதனால் அப்படி எழுதுனதுதாம்மா அந்த 7 நாள். ஐயா, பாம்பன் சாமிகள், பாம்பன் சாமிகளுடைய சீடருக்கு அங்கே சமாதி இருக்குங்க ஐயா. அவருடைய பற்று சுப்பிரமணிய தாசருடைய, அதாவது பாம்பன் சாமிகளுடைய குருவுடைய பற்று தான் அங்கே சமாதி வைத்தார்களா? பாம்பன் சாமியினுடைய சமாதி அங்கே பாம்பன் சாமி சமாதியில் இல்லையம்மா, பாம்பன் சாமி சமாதி மட்டும்தானே இருக்குது. சுப்பிரமணிய தாசர் முன்னாடி ஒன்று இருக்குங்களா? சுப்பிரமணிய தாசர் அப்படி ஒருத்தர் அங்கே சமாதி இல்லையே, பாம்பன் சாமி சமாதி இல்லை. பக்கத்தில் முன்னாடி ஒன்று இருக்குது, பின்னாடி அந்த பக்கம் பாம்பன் சாமிகள்னு இருக்குதுங்க. அதுதாம்மா இந்த சமாதி கேஸில் இருந்தப்போ அங்கே பூஜை புனஸ்காரங்கள் சாமி சிலை எல்லாம் வச்சு செய்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சமாதி இப்போ ஓப்பன் பண்ணாங்க போடுது. நான் ரொம்ப நாளாகி போச்சு போய், இப்போ போகிறதில்ல, சரியாக எனக்கு தெரியலம்மா. ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். கடவுள்கிட்ட அன்பாக போனால் தான் கடவுள் அன்பாக தான் போனோம்னு சொல்லியிருக்கீங்க. சர்ச்சில் வந்து அலோலியா அலோலியான்னு கத்துறாங்களே, அதுனே அது கடவுள் சர்ச்சில் வந்து இப்போ அன்பால் தான் கடவுள்கிட்ட போனால் அன்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. சரி, சர்ச்சில் வந்து அலோலியா அலோலியானா அப்போ அவங்கன்னா கடவுள் வணங்குறாங்கன்னு நான் கேட்குறேன். நீ இந்துவா கிறிஸ்டினா? இந்துயா. அப்புறம் உனக்கு என்னத்துக்கு சர்ச்சு கதை? கடவுள் அவங்க வணங்குறாங்க. கதையை பாருப்பா, இன்னொருத்தன் கதை என்னத்துக்கு உனக்கு? அவன் எதையானா கும்பிட்டுன்னு போகிறான். ஒருத்தன் கல் வச்சு 3 கல் நட்டுட்டு குங்குமஞ்சா வச்சுட்டு கும்பிட்றான். நீ கோயிலுக்கு போய் கும்பிட்ற, ஏன் குங்குமஞ்சா வச்சு கும்பிட்ற கல்லுன்னு கேட்க முடியுமா? நீ கேட்க முடியாது. பின்ன அதை மாதிரி அவன் மதத்தில் சொல்கிறத அவன் கும்பிட்ற ஆள் வலி ஆண்டோம் கால் வலி ஆண்டோம். உனக்கு என்ன போச்சு? நீ என்ன சொல்லிங்கிற அதை சொல்லு. அவங்க நான் கடவுள் வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை என்னன்னு வணங்குற சொல்லு. அவன் ஆள் வலியான்றான், நீ என்னன்ற? நான் உங்க உபதேசம் வாங்கி நான் இது பயணம் பண்ணிக்கிறேன். எப்பவுமே நான் பல முறை சொல்கிறேன், எல்லாருக்குமே சொல்கிறேன், இன்னொரு மதத்தை பற்றி குறை சொல்கிறதோ இன்னொரு மதத்தை திட்டுறதோ நமக்கு தேவையற்ற வேலை. தன்னை பாருங்கன்ற, ஊரை பார்க்காதீங்க. ஊரை பார்த்தீங்கன்னா நீங்கள் கெடுவீங்கன்ற. நான் குறை சொல்ல வரல ஐயா. அதனால அவன் எதையானா சொல்லி போட்டம்பா. உனக்கு என்ன, நீ என்ன சொல்லினுக்கிற? உன்னுடைய நீ வாழ போற, நீ சாவ போற. அவன் வாழ போறான், அவன் சாவ போறான். அவன் எத்தனை சொல்லிட்டு சாவட்டமே, நீ என்ன சொல்லி வாழ போறேன்னு பாரு. சரியா, இந்த பாடம் பண்ணின்னு இருக்கிறையா, இந்த பாடம் பண்ணதுனால பலன் கிடைக்குமா ஐயா? என்ன பலன்? ஒன்று ஒரு 2 வீடு வேணுமா? அப்படி இல்லையா? நிறைய பேர் அப்படித்தான் நினைச்சு நீங்க வராங்க, இருக்கிறதும் போயிடும், சோறு கூட இல்லாத ஆயிடும். இந்த பாடம் வாங்கினா வேலை கிடைக்காது, சோறு கிடைக்காது. அந்த மாதிரி விரும்புறவங்க மட்டும்தான் வரணும். இங்க வந்தா என்ன கிடைக்கும்? அங்க வந்தா என்ன கிடைக்குமாங்க? 2 வீடு எழுதுவாங்களா? அப்படி இல்லை. இல்ல 2 பொம்பளை பிடிச்சி கட்டி வைப்பாங்களா? இந்த பாடம் பண்ணதால பலன் கடவுளோட ஒரு பலனும் கிடைக்காதுப்பா. அதனாலதான் ஏன் கேக்குறேன். ஒரு பலனும் கிடைக்காது. ஏன்னா எப்ப நீ பலனை எதிர்பார்த்து நீ கடவுள் வழிபாடு போறல, உனக்கு நயா பைசா பலன் கூட கிடைக்காது.
பகவத்கீதையில் சொல்கிறான், காரியத்தை செய், பலனை எதிர்பார்க்காதான்றான். நீ காரியமே செய்யாத பலனை எதிர்பார்க்க வர. நீ நல்லா பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு மதத்தை பற்றி முதல்ல பேச மாட்டேன். நீ பாடமே ஏதோ உபதேசம் வாங்கிக்கிற போல இருக்குது. பாவம், மதத்தை பத்தினே பேசல சொல்ல இல்லை. தேவையற்றதுப்பா. இன்னொரு மதத்தில் 1000 மதத்தில் மதத்தில் 1000 குறை இருக்குது. எல்லா மதத்திலையும் குறைபாடுகள் இருக்குது, எல்லா மதத்திலும் சிறப்புகள் இருக்குது. செய்யறவன் செய்து போட்டு நம்ம என்ன செய்துங்கிறோம். நான் எத்தனை பேருக்கு என்ன செய்தேன்னு யோசிங்க. அதை விட்டுப்பட்டு அவன் இப்படி பண்றானே, அவன் அப்படி செய்யறானே என்ன திருத்திடுவியா நீ போய் உலகத்தை? ஒண்ணும் பண்ண முடியாது. பின்ன அப்புறம் உனக்கு எதுக்கு அந்த வேலை? திருத்தத்தை தான் பேசுறோம். நீ பெத்த பிள்ளைங்களை உங்களால திருத்த முடியுமான்னு பாருங்க. உங்க பிள்ளைங்க உங்க பேச்சை கேட்குதான்னு பாருங்க.